இங்கே பார்த்தீங்களா ஃப்ரேமே இல்லாமல் வெறும் சேஞ்சஸ் மட்டும் போயிட்டு இருக்கு. ரெட் ஆரஞ்சு அலர்ட்ன்ற மாதிரி காமிச்சிச்சு. என்னோட ஆரஞ்சு அலர்ட்டா எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது என்னடா அநியாயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. காசு கூட வாங்கிக்கலாம் விடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ மார்னிங் வந்து இங்கே இப்போ ஒரு ரைடு தான். ஸோ 2 days வந்து பைக் ட்ரிப் மாதிரி கிளம்பிட்டேன். என் பைக்கை வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு லாங் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஒரு 300 kilometers அரௌண்டு. இங்கேருந்து 280 something kilometers வருது. ஸோ போயிட்டு திருப்பி வந்து சண்டே நைட்டு தான் ரிட்டர்னு இங்கே வர மாதிரி பெங்களூருக்கு. எங்கே போகிறோன்னா கூர்க்கு போகிறோம். ஸோ ரொம்ப வந்து ஹெட்டிக்கான இடத்துல நடுவில் சும்மா ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட் அப்படியே வாங்க கோபுரத்தில் போயிட்டு கண்டுபிடிங்க. ரொம்ப இன்றைக்கெலாம் காலைல எழுந்திரிச்சு கிளம்பவே முடியல. 5:30 ஆயிடுச்சு இன்னும் கிளம்பல. நாங்கள் பார்த்தீங்களா இப்படி இருக்குது கிளைமேட்டு. என்ன பண்ணுறச்சு, ஓகே போகலான்னு சொல்லி ட்ரிப்பு கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபைனலி நைஸ் ரோட் டோலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே டேரெக்டாக ஒரே ஸ்ட்ரெச்சு தான் மைசூருக்கு. ஆக்சுவலி எக்ஸ்பிரஸ் வேல விட மாட்டாங்க. லாஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பிரஸ் வேல ஓடிட்டோம். இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே விட மாட்டாங்க. ஏன்னா பைக்ஸுக்கு வந்து எக்ஸ்பிரஸ் வே நாட் அலோடு. ஒன்லி இந்த நைஸ் ரோடு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். கடுப்பாக இருக்கும், ஹெட்டிக். மைசூர்னு எடுக்கணும்டா. ஆக்சுவலி எனக்கு ஆல்ரெடி ஒரு பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. அது எப்படி டவுன் ஆச்சு, ஏன் டவுன் ஆச்சுன்னு தெரில. வரும்போது தான் 1.5 hours மேலே போட்டேன். ஆனால் உடனே டவுன் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. மொத்தம் இந்த கேமராவை மாற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரேமே இல்லாமல் வெறும் சேஞ்சஸ் மட்டும் போயிட்டுருக்கு. வெறும் சேஞ்சஸ் மட்டும் போயிட்டுருக்கு, பாடியே இல்லாமல். சாரி, இப்படி தான் இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பாடியில் வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க எக்ஸ்டர்னல் பாடிலாம் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மாதிரி தான் நானும் நிறையா வண்டி பார்த்துட்டேன். இந்த மாதிரி சேஞ்சஸ் வாங்கி கூட நம்மளாக கூட பாடி பில்ட் பண்ணிருக்காங்க பஸ்ஸுக்கெலாம். அதெல்லாம் நிறைய இது பார்த்தேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஸ்டார்டிங் ஆஃப் கூர்க் ரூட்டு. ஸோ இங்கேருந்து எவ்வளோ மைலேஜ்லாம் போகல ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு ரூட்டு தெரியும். அந்த ஃப்ளோவில் வந்து நான் போயிட்டுருக்கேன். போக பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அங்கே நிறைய கேங்கு வந்து அவங்க வந்து வேறு ஏதோ கேங்கு. ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க ட்ரிப்புக்குன்னு சொல்லி. செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ்ட் எல்லாம் நடுவில் வந்து மூவ் ஆகிட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அங்கே ஆப்போசிட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாகவே மிஸ்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. கிளைமேட்டுக்கும் இந்த நைஸ் ரோடுக்கும் சூப்பராகவே இருக்குது. ஆனால் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளான் தான் சொல்லணும். ஸோ நானே என் ஃப்ரெண்டு சும்மா யதார்த்தமாக முன்னாடி கேட்டேன், நீங்களாச்சும் சண்டே வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி. ஓகே போகலாம் அப்படின்னாச்சு. சரி போவோம். அப்படி எங்கே போகிறது தெரில. சரி நான் அதுக்கு ஒரு இது சிக்மங்களூர், சக்லேஷ்புரா அப்படிலாம் பார்த்தோம். போகலாமா என்னன்னு பார்த்தோம், சக்லேஷ்புரா சிக்மங்களூர்லாம். பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டிஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளா போகிறதுனா கண்ணூர் போகலாம் ஃபஸ்ட்டு பிளானு. கண்ணூரில் அந்த பீச் தான் மெயின். வந்து அந்த பீச்சுக்காக தான் போகலான்னு சொன்னிய பிளான் எனக்கு. கண்ணூர் பீச்சில் வந்து பைக் ரைட் பண்ணலாம். ஸோ அந்த ரீசன் தான் ஃபஸ்ட்டு ரீசன் அதுதான். சரி ஓகே அங்கேயே போகலாம் அப்படின்னு தான். நைட்டு எப்போ 10:30 வரைக்கும் எங்களுக்கு வந்து கண்ணூர் போகிற பிளான் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ரெட் ஆரஞ்சு அலர்ட்ன்ற மாதிரி காமிச்சிச்சு. என்னோட ஆரஞ்சு அலர்ட்டா எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா அந்த கண்ணூர்ன்ற ஏரியாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ ஏதாவது வந்து கூர்க்கு போயிடலாம். கூர்க்கு ரொம்ப நாள் ஆசை தான். அந்த எக்ஸ்பிரஸ் வே நான் ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஓடி போயிட்டு வந்துட்டேன். அந்த எக்ஸ்பிரஸ் வேல சூப்பராக இருக்கும். செம அப்படியே ஒரு ஃப்ளோயிண்டாக போயிட்டே இருக்கும் தெரியுமா. இதெல்லாம் பாருங்கமே, அங்கே அவ்வளோ பெரிய ரோட்டில் எங்கள் சைடில் நம்ம பாருங்கள் இத்தனை ரோட்டில் போகணும். இது என்னடா அநியாயம் அப்படின்ற மாதிரி இருக்குது. காசு கூட வாங்கிக்கலாம் விடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. இங்கே வேறு நிப்பாட்டி வச்சுட்டாங்க. போகலாம் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு செம்மையாக தான் இருக்குது. அவ்வளோதான். வழியும் ஊருக்குள்ளலாம் போய் போகிற மாதிரி இருக்குது. அங்கே மெயின் ரோட பிளாக் பண்ணி இருக்காங்க. என்னன்னு தெரியல. இதான் மெயின் ரோடு. இங்கே போயிட்டு திருப்பி ரைட் எடுத்து போகணும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே சின்னதாக நின்று ஒரு காஃபி பிரேக் எடுத்தோம். ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோன்லாம் பேசிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ காஃபி கடை பேர்லாம் தெரிலங்க. அதனால் காஃபி பிரேக் பண்ணிட்டு சும்மா நாங்களே பார்த்துட்டு ரொம்ப நேரமாக. ஸோ அப்படியே காஃபி பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 90 kilometers தான் கம்ப்ளீட்டே பண்ணியிருக்கோம். அப்பா இன்னும் பார்த்தீங்கன்னா 200 kilometers இருக்குது. வேறு லெவல் வருவோம். எப்படி 200 kilometers அடிக்க போகிறோன்னு தெரில. பட் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மண்டியாவில் இருக்கும். ஸோ அரௌண்டு இங்கேருந்து வந்து இன்னும் மைசூருக்கே வந்து ஒரு 45 kilometers அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு. எப்போவுமே ரிட்டன் வரும்போது தான் ட்ரிப்லாம் தூக்கம் வரும். இன்றைக்கி என்னன்னு தெரியல, போகும்போதெல்லாம் கண்ணு சொக்குது. ஐயோ. ஸோ ரூட்லாம் பார்த்தீங்கன்னா சீனிக்கு செம்மையாக இருக்குது. செம்ம வந்து ஒரு இதாக க்ரீனரிஸாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு தான் வந்து வில்லேஜாக இருந்துச்சு. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே க்ரீனரிஸாக ஃபுல் 2 சைடும் க்ரீனரிஸாக ஆக்சுவலி ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது.
இன்னும் வந்து கூகுள் மாதாஜி வந்து 3.5 hours காட்டுறாப்புல, ஆப்பிள் மாமா வந்து 2.5 hours காட்டுறாப்புல. யாரை நம்புறதுன்னு தெரில. ஆனால் 130 கிலோமீட்டர் தான் எனக்கு தெரிஞ்சு 2.5 hours போயிடலாம், 2 hours போயிடலாம் ஐ கெஸ். அதான் நடக்கும், பார்க்கலாம். யாரை நம்புறதுன்னு தெரியல. ஸோ ரூட்டை பார்த்தாச்சு. ஸோ இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி போகுது. நல்லா இருக்கு ரூட்டு ஆக்சுவலி. ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி போகுது. ஸோ அதனால் அந்த ரூட்டில் தான் போக போகிறோம். எக்ஸ்ட்ரா தான், எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes பரவாயில்ல, அந்த ரூட்லேயே போகலாம் அப்படின்னு தான் பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே சம்பவம் ஆச்சு குமார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரோட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த சைடு வந்துட்டோம். ஆனால் இந்த சைடு பார்த்தா ஒரு டூரிஸ்ட் பிளேசஸ் கூட இல்லை. என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரின்னு நம்ம இன்ஸ்டாலாம் சர்ச் பண்ணி வச்ச டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்தா எல்லாம் அந்த ரோட்டில் தான் இருக்குது. ஐயால அப்படின்ற மாதிரி அந்த வழி வர வழியில் எல்லாமே இருக்குது. தேவையில்லாமல் இந்த சைடு வந்துட்டோமேடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சேடு. இப்போ ஆக்சுவல் ரூம் போயிட்டு அங்கே மடிக்கேரிக்குள்ளே ஒரு 3-4 பிளேஸ் இருக்குது. ஸோ ரூமை எடுத்துகிட்டு நம்ம அங்கே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பக்கத்தில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு போகும்போது அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கணும். ஸோ இனிமேல் அப்படி தான் பண்ண முடியும், வேறு வழி இல்லை. ஸோ சார் அதுதான் எனக்கு இப்போ கடுப்பாக இருக்குது. ஏடா முன்னாடியே பார்த்துட்டு வந்திருக்கலான்னு சொல்லுவீங்களா? நாங்கள் எங்கெங்கே பிளான் பண்ணோம், சும்மா சரி போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூர்க்கில் தானே இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ளோவில் வந்துட்டேன். பார்த்தா எல்லாம் வேறு வேறு ஏரியாவில் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ரூட்டு மாறி போகணுன்னே இருக்க போல். நிறையா ரூட்டு மாறிட்டேன், நிறையா ரூட்டு மாறி போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த அப்போ சொன்னேன்ல டக்குன்னு ரூட் மாறிட்டேன். அது வந்து அந்த ரூட்டில் போனால் 45 kilometers மடிக்கேரி கூருக்கு. இந்த ரூட் வந்து 31 kilometers. ஹில்ஸில் 15 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ்னா என்ன ஆகுறது? அது 1.5 மணி நேரம் ஆயிரும். இதை 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ அதனால தான் சரின்னு திருப்பி வந்துட்டு இந்த ரூட்லேயே வந்துட்டோம். இப்போ ஆக்சுவலி ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கூருக்கு ரீச் ஆயாச்சு. எப்போ அப்போ ரைட்டாடா? ஸோ கூருக்கு ரீச் ஆச்சு. ரூமும் புக் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு இருந்தேன், அந்த ரூம் தான் புக் பண்ணியிருக்கோம். வெளியே கேவலமாக இருக்கும், பட் உள்ள ரூம் நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸில். ஸோ அதுதான் புக் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு தெரில, ஃபோனாக தான் தெரியும். ஃபைனலி ரீச் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ரீசன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய். வரக்குள்ள வந்து சுண்ணாம்பு ஆகிட்டேன்.